அமெரிக்காவோட 47வது அதிபர் ஆகக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதுசா ஒரு கோப்புல கையெழுத்திட்டிருக்காரு. அந்த கையெழுத்து மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, பல லட்சம் இந்தியர்களோட தலையெழுத்து மாற்றப்படும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படி முக்கியமான கையெழுத்து அப்படிங்கிறது என்னன்னு தான் நம்ம இதில பார்க்க போறோம். ஸோ நீங்க படிப்புக்காகவோ, இல்ல ஒரு பணி நிமித்தமாவோ நீங்க அமெரிக்கா சென்று இருந்தீங்கன்னா அப்படின்னா, அங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில், அந்த குழந்தைக்கு அமெரிக்காவோட குடியுரிமை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் நிலுவையில இருந்த சட்டமாக இருந்தது. இப்ப இந்த நிலுவையில் இருந்த சட்டத்த தான் மாத்தி அமைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசா ஒரு சட்டத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டிருக்காரு. ஸோ இந்த சட்டம்ங்கிறது என்னங்கிறது தான் இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ அமெரிக்கால எப்படியெல்லாம் இப்போ குடியுரிமை வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா, 2 வகையான குடியுரிமை உங்களுக்கு குடுக்கப்படுறாங்க. ஒண்ணு நீங்க அமெரிக்கால பிறந்து உங்களுக்கு குடியுரிமை இருந்து, உங்களுக்கும் அங்க ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அங்க உங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஒரு குடியுரிமை அமெரிக்காவோட குடியுரிமை குடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க அமெரிக்காவோட குடியுரிமைய வாங்கிட்டு, பணி நிமித்தமாவோ, இல்ல ஒரு பயணம் பண்றீங்க அப்படின்னா வேற நாட்டுக்கு, அங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அங்க பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் அமெரிக்காவோட குடியுரிமை வழங்கப்பட்டுட்டு இருக்கு. இதுதான் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது சட்ட திருத்தம் அப்படின்னு மூலியமாக தான் உங்களுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 14வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்கு, அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1868ல் சிவில் வார் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. ஸோ அந்த சிவில் வார் மூலியமாக அமெரிக்காவில் பிறந்திருந்தாவே உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சிவில் வாரில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1865 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் பிரகடனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அடிமைத்தனமும் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே அடிமையாக இருந்தவங்களும் அந்த அவங்களுக்கு பிறந்த மகன்களுக்கும் வாரிசுகளுக்கும் குடியுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி 1898 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகி ஒரு கேஸ் போயிருக்கும். ஸோ அதில் அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டில் இங்கே அமெரிக்காவில் பிறந்த எல்லாத்துக்குமே அவங்களோட வாரிசுகளுக்கும் குடியுரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றும் வகையாக தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த புதிய சட்டத்தில் என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே குழந்தை பிறக்கும் தருவாயில் உள்ள தாய்மார்கள் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு இல்லீகலாக வந்திருந்தாங்கன்னா, அதாவது அவங்க விசாவோ இமிக்ரேஷன் ப்ராசஸோ கம்ப்ளீட் பண்ணாமல் இங்கே வந்து குழந்தை பெற்றிருந்தாங்களோ, அந்த பிறக்கும் ஒரு குழந்தையோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெர்மனெண்ட்டாக அவர் தங்கும் வீடு இல்லாத ஒரு பர்சனாவோ அல்லது அமெரிக்காவோட குடியுரிமை இல்லாத ஒரு பர்சனாவோ இருந்தாலோ, அப்படி பிறக்கும் குழந்தைக்கு இங்கே அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையில் இருந்துச்சு. அதே இது அந்த பிறக்கும் குழந்தையுள்ள தாய்மார்கள் இங்கே ப்ராப்பராக விசா எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே பிறக்கும் குழந்தையோட அப்பாவுக்கு இங்கே தங்கும் வசதி இல்லாத ஒரு பர்சனாவோ இல்லை அமெரிக்காவோட குடியுரிமை இல்லாத ஒரு பர்சனாவோ இருக்கும் பட்சத்திலும் இங்கே பிறக்க குழந்தைக்கு அமெரிக்காவோட குடியுரிமை வழங்கப்படாதுங்கிறத உறுதியாக அவர் பிரகடனம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தை எதிர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 22 மாநிலங்கள் இதற்கு வழக்கு பதிவு சொல்லியிருக்காங்க, அந்த கண்டனம் தெரிவித்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அறிக்கையை வந்து சட்டமாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனட் சபையும் மக்கள் பிரதிநிதித்துவ சபையும் ஒன்று கூடி அதில் 2% வந்து ஓட்டெடுப்பு எடுத்து ஒப்புதல் வழங்கணும். அது இல்லாமல் 50 ஸ்டேட் இருக்குதுங்களா, அதில் 3% ஸ்டேட்ஸ் ஒன்று கூடி அதில் அவங்களுக்கு ஒப்புதல் வாங்கினா மட்டும்தான் இது சட்டமாக செயல்படுத்த முடியும். ஸோ இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2014 கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குழந்தை பிறக்கிறதுக்காகவே அமெரிக்கா வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது இல்லாமல் 2007 பார்த்தீங்க அப்படின்னா 3,90,000 பேர் வந்திருக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. கிட்டத்தட்ட 36% இது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இல்லீகலாக இங்கே செட்டில் ஆகியிருக்க குடியுரிமை வாங்கியிருக்கிறவங்க எல்லாத்துமே அவங்களோட சொந்த ஊருக்கு நாடு கடத்துறதா இந்த ரிப்போர்ட் மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. ஓகேங்களா? சட்டம் எப்படி இந்தியர்களுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இமிக்ரேஷன் மூலியமா இங்கே வந்து குடியுரிமை வாங்கினவங்களோட பட்டியலில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் சென்சஸ் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்கிறதுல இந்தியர்களோட சதவீதம் மட்டும் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 5 மில்லியன் இந்தியர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அமெரிக்காவோட பாப்புலேஷனில் 1.47% பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட 34% பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் மூலியமாக வந்தாங்க. இமிக்ரேஷன் மூலியமாக H1B விசா அப்படின்னு சொல்லக்கூடிய விசா மூலியமாக தான் இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. சட்டம் எப்படி நம்ம இந்தியர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1B விசா அப்படின்னு சொல்லக்கூடியதும் அண்ட் க்ரீன் கார்டு ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதை பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாமல் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு படிப்புக்காக சென்ற அங்கே மாணவர்களோட வாழ்க்கை தரமும் அவங்களோட நிலைமையும் என்னங்கிறது கேள்விக்குரியதாக மாறுகிறது. இது இல்லாமல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள எக்கனாமி ஓகேங்களா, பொருளாதார ரீதியாக இதில் ஏதாவது சட்ட சிக்கலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.